கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலைகளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டுதான் தேவஜனங்களாக என்னையும் உங்களையும் அவருக்குள்ளே பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பித்து தருகிறது. சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்குகிறவர் நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில அநேக தடைகள், அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை முடக்கி போடுகிறது, நம்மை தடை செய்கிறது. ஆனா வசனம் சொல்லுகிறது இதை கர்த்தர் தான் நமக்கு அனுமதித்தார் என்று. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தான் சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே பாளையம் இறக்க சொன்னார். அந்த இடத்துல ஆண்டவர் தான் கொண்டு வந்தார். பெலிஸ்தியரின் தேசம் வழியாய் போவது சமீபமா இருந்தாலும் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் வழியாகத்தான் நடத்தினார். அப்ப அவர்களுக்கு முன்பதாக அந்த சமுத்திரம் அது வரும்படியாய் கர்த்தர் தான் திட்டம் பண்ணினார். சர்வ வல்லமுள்ள தேவன் தம்முடைய ஜனத்திற்கு நியமித்த பாதையிலே ஒரு பகுதிதான் இந்த சமுத்திரம். இந்த தேவஜனங்களாக நானும் நீங்களும் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். இன்று நாம் சந்திக்கிற தடை, இன்று நாம் சந்திக்கிற போராட்டம், இன்று நாம் சந்திக்கிற எல்லா சூழ்நிலை இதை கர்த்தர் தான் அனுமதித்தார். இது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் போட்ட திட்டத்துல ஒரு பங்கு, அவர் நமக்கு நியமித்த பாதையில் ஒரு பங்கு தான் இந்த சமுத்திரமும் வலிய தண்ணீரும். இது எதை உணர்த்துகிறது? நம்முடைய ஓட்டத்தை தடை செய்கிற சில காரியங்கள். ஆனா தேவஜனங்கள் இன்னொரு காரியத்தையும் புரிந்திருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் வாழ்ந்துவிட்டு ஆண்டவரே தடை, ஆண்டவரே பிரச்சனை அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் கர்த்தர் அனுமதிச்சது அப்படின்னு சொல்லி நாமே ஏமாற்றக்கூடாது. அதையெல்லாம் இந்த வசனம் குறிப்பிடுவது. இந்த வசனம் யாருக்குரியது தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு கர்த்தரால் நடத்தப்படுகிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்து வாழ்கிற, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற காத்திருக்கிற தேவ ஜனத்திற்கு தான் இந்த வசனம் உரியதா இருக்கிறது. எகிப்து என்ற பாவ வாழ்க்கையிலிருந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு கர்த்தரால் வனாந்திரத்துல கானானை நோக்கின பாதையில நடத்தப்படுகிறவர்களுக்கு இந்த வார்த்தை உரியதா இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில பாவத்துல இருந்துட்டு வருகிற தடையும் பிரச்சனையும் ஆண்டவர் அனுமதித்தது அப்படின்னு சொன்னோம்னா நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். இது அது அல்ல, அப்படிப்பட்ட ஜனத்திற்குரியது அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினால் பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு பரலோக ராஜ்யம் என்கிற பரம கானானை நோக்கி மேகத்திற்குள்ளானவர்களாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குட்பட்டு நடத்தப்படுகிற தேவ ஜனத்திற்கு முன்பதாக வருகிற சிவந்த சமுத்திரமும் யோர்தானும் எரிகோவும் எல்லாமே கர்த்தர் நியமித்த பாதையில ஒரு பங்கு. இந்த தேவஜனமாக்கி நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் எப்படி முன்னேறி செல்வது? நீர் நடத்தி வந்த பாதையில, உம்முடைய ஆளுகைக்குட்பட்டு நான் நடக்கிற இந்த பாதையில வந்த தடையை ஏன் நீர் அனுமதித்தீர்? இதை எதற்காக ஒரு பங்காக நீர் ஏற்படுத்தீர் அப்படின்னா நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டிய 2 காரியங்கள். ஒன்று, இந்த சமுத்திரத்துல கர்த்தர் நமக்கென ஒரு பாதையை வைத்திருக்கிறான். இந்த தடையில நமக்கென ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறான். இது கர்த்தர் நமக்காக செய்கிற ஒரு நன்மை. மற்றவர்களுக்கு முன்பதாக தேவஜனங்களாக நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள் என்பதை காண்பிக்க கர்த்தர் நம்முடைய பாதையில் ஒரு தடையை அனுமதித்து அதன் பிற்பாடு வழியை திறக்கும் பொழுது இதுவரைக்கும் யாருமே சந்தித்திராத ஒரு பிரமிக்கத்தக்க பாதையை நமக்காக அவர் உருவாக்கி தரும் பொழுது நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்பதையும், அவர் ஒருவரே தேவன் என்பதையும், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய ஜனத்துக்காக எதையும் செய்வார் என்பதையும் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அதே நேரம் அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒன்றுக்கும் உதவாத நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார், நம்மை அவர் எவ்வளவாய் விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார் என்பதையும் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். இது நிமித்தம் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவனுக்கும் அவருடைய ஜனமாய் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவபிள்ளைகளாகி நமக்கும் எல்லா ஜனங்களும் பயப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு முன் செல்லும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அது மாத்திரமல்ல, இந்த பாதையில, இந்த தடையில இவ்வளவு நாட்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்த எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் அழித்து போடுவார். இந்த தடைக்கு பிற்பாடு கர்த்தர் நமக்கு திறக்கிற அந்த வழியில என்ன பண்ண முடியாது? சத்ருவால் நம்மை தொடர்ந்து பின்தொடர முடியாது. ஒருவேளை சத்ரு அதற்குள்ள பிரவேசிக்கலாம், ஆனா சத்ரு அந்த கரையை தாண்டுவதில்லை. கர்த்தர் சத்துருக்களை அழித்து போடுவார். சிவந்த சமுத்திரத்தில் கர்த்தரால் திறக்கப்பட்ட வழியில பார்வோனும் அவன் சேனையில் பிரவேசித்தது. ஆனா என்ன பண்ணல? அவர்கள் கரை சேரவில்லை, அவர்கள் மாண்டு போனார்கள்.
இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கென கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற அந்த புதிய பாதையில, அந்த தடைகளை மாற்றி கர்த்தர் திறக்கிற அந்த மகிமை உள்ள பாதையில, அந்த வழியில நமக்கெனவே அவர் ஆயத்தம் பண்ணின அந்த மகிமை உள்ள ஸ்தானத்துல சத்துருக்கள் நம்மை மேற்கொள்வதில்லை, சத்துருக்கள் கரை செய்வதில்லை. கர்த்தர் அதிலே சத்துருக்களை அழித்து போடுவார். இது நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் இராதபடிக்கு கர்த்தர் நம்மை உயர்த்தி நிறுத்துவார். கானானை நோக்கின பாதையில, பரலோக ராஜ்யத்தை நோக்கின பாதையில எந்த தடையும் நம்மை தடை செய்யாது. கர்த்தரால் நியமிக்கப்பட்ட தடைகள் நம்முடைய தேவனை சர்வவல்லமையுள்ள தேவன் என்பதையும், நம்மை அவர் அவருடைய விசேஷித்த ஜனங்களாய் பார்க்கிறார் என்பதையும் கர்த்தர் எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக செய்து இவ்வளவு நாட்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்த சத்துருக்களை அழித்து போடுவார். இதற்காகவே கர்த்தர் தேவஜனத்தின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சமுத்திரத்தையும் வலிய தண்ணீர்களையும் ஒரு தடையாக அனுமதிக்கிறார். தடை நிரந்தரம் அல்ல. தடை தேவஜனத்தின் வாழ்க்கையில அவர்களுக்கு நன்மைக்காகவே அதிலே ஒரு மகிமை உள்ள பாதையை, வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் இதே உணர்ந்தவர்களாய் இவ்வளவாய் நம்மை நேசித்து நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக விசேஷித்தவர்களாய் நிறுத்தி நமக்கு நன்மை செய்கிற, நம்மை உயர்த்தி நம்மளே மகிமைப்படுகிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நேசித்து அவரை பற்றி கொண்டு அவரை பிரியப்படுத்தி அவரை மகிழ்விக்க தேவஜனங்களாகி நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொல்லக்கூடிய தேவஜனங்களாகி நம்மை வைத்து நம்மளே அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாம் இந்த வசதிக்கு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அந்த மாம்பரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.